காலேஜ்டா. கரெக்டு தான், காலேஜ் தான்டா இது. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. என்னடா மச்சான் சொல்கிற? சார் என்ன பண்றீங்க? ஏன் மச்சான் உனக்கு தெரியாதா? மார்னிங் டியூட்டி இல்லை மச்சான், மதிய டியூட்டி. வா மச்சான் உட்காரு. அப்புறம் என்ன இங்கே உட்காந்துருக்க? இல்லை மச்சான், என் ஆள் வருது. வாலு? ஆமாம் மச்சான். இல்லை இவ்வளோ நாள் பார்க்குறையே, எனி இம்ப்ரூவ்மெண்ட்? இப்போ தானே பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், நீ தான் மச்சான் எல்லாம் வரும். எப்படித்தான் வருமோ? இல்லை மச்சான், அவங்கள பார்த்தாலே உள்ள என்னென்னமோ பண்ணுது மச்சான். இந்த ஹார்ட் இருக்கு பார்த்தி, அதுக்குள்ள இந்த லவ் கிளப்புக்கு சவுண்ட் வருது மச்சான். இளையராஜா டியூனு லைட்டாக வருது மச்சான். மச்சான் வாழ்றா. எங்கடா என் தேவதாயும் வரலா, எங்கடா ஐயோ. பதறாது அங்கே வருது பாரு. வச்சுக்கிறேன் மோனே. தேங்க்ஸ்ண்ணா. ரொமான்ஸ் பண்ணுறானா? வாய மூடு, உலகமே தெரியும். என்னையும் சாவடிக்க பாக்குறியா? வாங்கண்ணா போவோம். மோளவு நீ போலாம், என்ன இருக்கு? அதாவது வா போவோம். டேய் நீ வெறியாத்துறான்டா, போடா நீ முதல்ல. வாடா போவோம். நான் போய் பப்ஜி விளாடணும். போ. சரி வா. அதாவது என்னன்னா, நான் பெற்ற இன்பத்தை நீங்கள் பெற வேண்டும். என்பது மட்டுமா? அதான். சரி வா போலாம். வா ஓடி அங்கே போயிட்டாங்க. அப்புறம் நேரம் வந்திருக்கணுமே, டைம் வேறு ஆச்சு, இன்னும் புரியலையே. காதல் சைக்கோ என்ன யோசிக்கிறான்? ஒரு வேளை எக்ஸாமுக்கு படிக்க பிளான் பண்ணுறானோ? இப்பெல்லாம் இருக்காது, போய் கேட்போம். நான் மச்சான் பயங்கரமாக யோசிக்கிறீங்க மச்சான். வாடா. இல்லை மச்சான், காலைல யாழ் வீட்டுக்கு போனேன்னா யாழ் தங்கச்சி இருந்தா மச்சான். ஆனால் யாழ் செருப்பை மட்டும் காணோம் மச்சான். ஆள் செருப்பை காணாமா? என் ஆள். உங்க ஆள்? என் ஆள். உங்க ஆள். அவங்க அப்பா வண்டியும் காணோம். மாமா வண்டியை காணாமா? ஏன் மாமா? உங்க மாமா. ஏன் மாமா? உங்க மாமா. ஒன்றும் புரியலையே, எங்கே போனா? போலீஸ் ஸ்டேஷன் போலாமா? இல்லை மச்சான், அடே வாண்டடா, போனா என்ன பிடிச்சிக்கிறோம். ஐயோ ஆமாம்ல. என்னாச்சு? இப்போ என்ன பண்ணலாம்? இல்லை மச்சான், நேரம் வந்திருக்கணும், டைம் வேறு ஆச்சு, எங்கே போனான்னு தெரியலையே, ஒன்றும் புரியல. ஒன்றும் புரியலையே, என்ன மச்சான் ஆச்சு? எங்கடா என் தேவதை? கூப்பிடுங்கடா என் தேவதைய. அது ஒரு மூஞ்சி, அதை போய் தேவதைன்ட்டு. ஏய் அதில் நீயே சொல்கிற, அடிச்சு வச்சுக்க. அவன் டார்லிங்கடா. காதலுக்கு மூஞ்சி முக்கியம் இல்லடா, மனசாண்டா முக்கியம். இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? சொன்னோம்னா, காதலித்துப்பார், உன் காதலி இந்த உலகத்திற்கு ஒரு தேவதையாக இருப்பாள். இன்னும் இப்படி சொல்லணும்னா, உனக்கு இன்னொரு தாயாகவும் ஒரு நல்ல மனைவியாகவும் இருப்பாள். நிறுத்து, புலவர் இப்போ என்ன சொல்கிறீங்க? அதாவது நீங்களும் லவ் பண்ணுன்னு சொல்கிறேன். அதெல்லாம் நமக்கு வேணாம், உன் ஆள் வந்துருச்சு போ. ஐயோ வந்துட்டாளா? ஐயோ என் ஆள் வந்துட்டாலே, ஒரு கூலிங் கிளாஸை போட்டுக்கிறேன். ஒரு பஞ்ச் பேசிக்குவா, சொல்லிட்டு கிளம்பு. என்ன பேசுவோம்? ஐயோ தலைவிட இருக்கலாம், அப்புறம் என்ன பார்க்கத்தானே போகிற? நான் கமிட்டட் ஆகி. யாரு கூட? என் கூட தான் குணா, என் கூட தான். உன்னை வச்சுக்கிறேன். ஓகே வச்சுக்கிறேன். இதே பஸ் ஸ்டாண்டில் என் ஆளை பிச்சை எடுக்க போகிறீங்க. இப்போது தப்பாக பேசுகிறேன், இப்போது பேசுகிறேன். டூயிட் போட போகிறேன்டா. ஐயோ யாழ் வந்துட்டாலே, மாறியா இருக்கு. இங்கே பாரு எப்படி இருக்கா பாரு. கும்முண்டாடா இருக்காங்க பாரு, எப்படி இருக்கா பாரு. ஏன்டா அவன் ஏன் ஆள்றா? நான் பார்ப்பேன், நீ போடா. போடா. ஐயோ ஆண்டவா, போட நீ போடா. நான் பார்த்துக்கிறேன், நீ போ. ஃப்ரெண்டே கழட்டி விடடா, உருப்படாதடா. போடா எல்லாம். டே மச்சான், ஏன்டா இங்கே நிற்கிற? இல்லை மச்சான், சும்மா மனசு கஷ்டமாக இருக்கு மச்சான். நான் அவன் நல்லா பாரு. டே இங்கே வாடா.
அடிக்க மாட்டேன்டா, வாடா வாடா. டேய் வாடா. இவனெல்லாம் பாரு மச்சான், எவ்வளோ சந்தோஷமா இருக்கான். நீ ஏன்டா இப்படி இருக்க? இல்லை மச்சான், பேசாமல் உள்ள மாதிரி நானும் ஒரு சிங்கிள் வந்துட்டு போயிருக்கலாம். இந்த ஒன் சைடு லவ் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி சிங்கிளாக இருந்து பழக மச்சான். இல்லை மச்சான், சொல்லிட்டு போயிடலாம் மச்சான். நான் ஒன் சைடு ஒரு ஃபீலிங் ஒன்றும் புரியல மச்சான். அவங்கள நினச்சி ஒரு நாள் மச்சான் மனசு ரொம்ப வேதனைப்பட்டு இந்த மாதிரி சிங்கிளாக இருந்துட்டு போங்கடா, வாழ்க்கை நல்லா இருக்கும். மறக்க வேண்டிய இடத்துல அவங்க இல்லை, மறக்க கூட இல்லை, நானும் இல்லை மச்சான். இப்போ பரவாயில்ல மச்சான், அவங்க ஒரு நாள் திரும்பி வருவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு மச்சான். அவங்க வரும்போய் வெயிட் பண்ணுங்க மச்சான். கன்ஃபார்ம் கிடைக்கண்டா. ஒரு நாள் வருவாங்க மச்சான். என் மனசு அவங்களுக்கு புரியும் மச்சான். அது முடியும், அவங்களுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ண மச்சான். என்ன மச்சான் பண்ணுறது, ஒன் சைடில் வெயிட் பண்ணி தானே ஆகணும். அதான் ஒன் சைடோட ஃபீலிங்ஸ் செய்யும். கவலைப்படாத, வருவாங்க மச்சான், கவலைப்படாத. இல்லை மச்சான், பார்க்கலாம்டா என்ன தான் நடக்குதுன்னு. சார் ரெண்டு போங்க சார், கொஞ்சம். என்னடா நீ? சார் ரெண்டு போங்க சார். யாரு? மச்சான் எல்லாம் வாங்கடா, வாங்கடா, அடிக்கலாம்டா, வாங்கடா. என்னடா மச்சான், நல்லா தானே இருந்த? ஸ்கூல் படிக்கும்போது நல்லா தானே இருந்த? என்னடா ஆச்சு சொல்கிறா மச்சான். யாரும் இல்லாமல் வந்துட்டேன். ஃப்ரெண்டு நீங்கள் இருந்தீங்க, என்னடா குளிச்சு கலையிற? கொஞ்சம் விட்டுட்டு போயிட்டீங்கடா. கடைசி வரைக்கும் எனக்கு கூடவே இந்த சரக்கு தம்மு என்ஜாய் இது மட்டும்தான் மச்சான் கடைசி வரைக்கும் கூடவே இருக்கு. ஏன்னா மச்சான் இப்படி காதலிச்சேன், உடனே விட்டுட்டு போயிட்டா. அவளை பற்றி பேச மச்சான், நீ பேசுவ மச்சான். யாருமே வேணாம் மச்சான் எனக்கு. யாருடா அந்த பொண்ணு? சொல்கிறா, நான் பேசி பார்க்குறேன். அவளை பற்றி பேசாத மச்சான். நான் அவன்கிட்ட பேசி பார்க்குறேன் மச்சான். பொண்ணு பாஸ் எனக்கு தெரியும் பாஸ், அவங்க ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாங்க, நீங்கள் தான் தப்பாக எடுத்துக்கிட்டீங்க. என் ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்படுறான் பாஸ் அவங்க ஃப்ரெண்டாக தான் பாஸ் பார்க்குறாங்க ஆரம்பத்துலேருந்து. அந்த பையன் அப்படி நீங்களும் கஷ்டப்படுவீங்க, நீங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. விட்டு போடா. இந்த மாதிரி பொண்ணுங்க பின்னாடி போய் உங்களுக்கு பட்டா தாண்டா தெரியும், அப்புறம் தாண்டா அந்த பசங்களோட அருமை புரியும். ஹலோ, எங்கே இருக்க? உன் பின்னாடி தான் இருக்கேன் பைத்தியம்.
என்னை விட்டு போயிட மாட்டேல? ப்ராமிஸ், எப்பவும் உன்னை விட்டு போக மாட்டேன். இல்லை இல்லை, சும்மா தான். ப்ராமிஸாக போக மாட்டேல? வாழ்க்கை ஃபுல்லாக நான் உன் கூடவே இருப்பேன். ப்ராமிஸாவா பிசாசு? சத்தியமாடா பைத்தியம். வா போகலாம். எதுக்காகவும் அழக்கூடாது. வாழ்க்கை ஃபுல்லாக நான் உன் கூடவே இருப்பேன். பாஸ் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? பாஸ் உங்கள் ஆள் எப்படி இருக்காங்க? இருந்தா பாஸ், நல்லா இருந்தா. ஆனால் இப்போ என் கூட இல்லை. என்னாச்சு பாஸ்? அவன் என்னோட பெட்டரா வேறு தான் பாஸ். பாஸ், நான் அவளை உண்மையாக லவ் பண்ண நினச்சிருந்தேன். ஆனால் அவள் அப்படி நினைக்கல. என்னை ஒரு மனுஷனாவே பார்த்தா, ஒரு பொருளாக தான் பார்த்தா. எனக்கு மனசு இருக்கிற பாஸ், வலிக்காத. எல்லா பொண்ணுலையும் பரிசு வரல. என் கூட படிக்க என் கூட படிக்க முடியல. ஆனால் எப்படி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை. மனசு வலிக்கும் பாஸ். அவளை திட்ட கூட மனசு வர மாட்டேங்குது. விடுங்க பாஸ், ஃபீல் பண்ணாதீங்க. இதோட பெட்டரான பொண்ணு கிடைப்பா. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? இருந்தாங்க பாஸ். அவள் பின்னாடி போனாலும் இப்போ அவங்களும் இல்லை. அவங்களும் பகிச்சு, வீட்லேயும் பகிச்சிட்டு யாருமே இல்லாமல் தனிமரமாக நின்றுட்டுருக்கேன் பாஸ். ரொம்ப வலிக்குது. யாருமே இல்லை பாஸ். வீட்லேயும் திட்டு வாங்கிட்டு இவன் மேலே உசுரையே வச்சுருந்தேன். அவன் அசுறு மாதிரி விட்டு போயிட்டா. ஃபீல் பண்ணாங்க. உங்கள் கூட இப்போ கடைசியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் இப்போ இல்லை பாஸ். அவங்க கூட சண்டை போட்டேன், போயிட்டாங்க விட்டுட்டு. கொஞ்சம் அங்கே திரும்பி பாருங்கள் பாஸ். சாரிடா. சுத்தந்தா போகண்டா அங்கே இருப்போம். ஃபீல் பண்ணாத. எப்படி பாஸ்? டே மச்சான், அங்கே எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கானுங்க. நீ மட்டும் ஏன்டா இங்கே வந்து தனியாக நின்றுருக்க? இல்லை மச்சான், நான் எவ்வளோ தான் ஜாலியாக இருந்தாலும் அவங்களோட சின்ன சின்ன மெமரிஸ் வந்து என்னை போட்டு குத்திகிட்டே இருக்கு மச்சான். நான் எவ்வளோ தான் வெளியே ஜாலியாக இருந்தாலும் உள்ளே ரொம்ப சிரிச்சு மச்சான். லவ் பண்ணேன். ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்துட்டு வந்தேன். இப்போ அவங்களோட நினப்பில் வாழ போகிறேன். அவள் போயிட்டாலும் மச்சான், அவளோட மெமரிஸ்லாம் ரொம்ப என்கிட்டே இருக்கு மச்சான். அவள் விட்டுட்டு போனாலும் அவளோட நினைப்பு வந்து என்னை விட்டுட்டு போகாது மச்சான். உசுறு போகும்போது கூட அப்போ மட்டும் தான் மச்சான் வலிக்கும். ஆனால் நம்ம ஒரு பொண்ணு உசுராக லவ் பண்ணி அவங்க கிடைக்க மாட்டாங்க அப்படி விட்டுட்டு போகிறப்ப தான் மச்சான் உசுறு போகிற வலிக்கும் மச்சான். அவளை தவிர வேறு யாருமே நெஞ்சுக்குள்ளே வைக்க முடியல மச்சான். டே மச்சான், அப்படிலாம் இல்லைடா. இப்போ நம்ம ஒரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்களை எப்படி வச்சு நம்ம ஹாப்பியாக காப்பாற்றணும்னு நினச்சோமோ அது மாதிரி மற்றவங்களுக்கு மச்சான், என் லைஃப்பில் ஒரே ஒரு லவ் மட்டும் தான் மச்சான். அது அவங்க மேலே மட்டும்தான் மச்சான் வரும். இல்லை மச்சான், எங்கள் அம்மா வச்ச இடத்துல வேறு எந்த அம்மா வைக்க முடியாது மச்சான். அதே மாதிரி மச்சான், நான் லவ் பண்ண ஒரு பொண்ணு மச்சான். அவள் எனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டி மச்சான், அவளை தான் மச்சான் நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். நான் ஏன்டா மச்சான் அவங்கள பார்க்கணும்? கடவுளாக ஸ்டார்ட் பண்ணான், கடவுளாக முடிக்கிட்டு மச்சான். ஆனால் ஒன்று மச்சான், நான் நல்ல பொண்ணு தான் மச்சான் லவ் பண்ணேன். ஆனால் அவங்களுக்கு அவங்க அப்பா ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும் மச்சான். அவங்க ஃபேமிலிக்கு வந்து தான் என்னை கூட பிடிக்கலன்ட்டான் மச்சான். ஆனால் அவன் அப்பா பேச்சை கேட்குற பொண்ணு தான் மச்சான் நாளைக்கு இந்த ஹஸ்பண்டை பேச்சையும் கேட்கணும்.
பரவாயில்ல மச்சான், அவளோட அவன் நினைப்பு மட்டும் போதும் மச்சான். அவளை நினச்சிட்டே வாழ்ந்துடும் மச்சான். மச்சான் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேன், அதெல்லாம் கிடைச்சிட்டே இருக்கு. அதில் இதுவும் ஒன்றும் நினச்சிட்டு போயிருக்கு மச்சான். என்னதான் நான் ஜாலியாக இருந்தாலும் ரொம்ப ஃபீலிங் அடிக்கும் மச்சான். மச்சான் அப்படிலாம் இல்லை மச்சான். இப்போ நம்ம ஒருத்தரை உண்மையாக நேசித்தோம்னா அவங்க கிடைக்கணுன்ட்டு நம்மளால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணணும். அடுத்து அவன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நீ உண்மையாக ட்ரை பண்ணியிருக்க. வெயிட் பண்ணு, கடவுளாக பார்த்து கொடுப்பாரு. அதுதான் மச்சான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஹலோ மகாலட்சுமி. நம்மளுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா அவங்ககிட்ட போய் சொன்னால் தான் தெரியும் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. லைஃப் லாங் உங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன். மீ டூ. மச்சான் கட்டி போடுறா. வாடா மச்சான், உண்மைக்காதல் என்றைக்கும் தோக்காது மச்சான். எப்பவும் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம்டா. அதான் மச்சான். கண்ணே தெரியாம பிறக்கிறவன அப்படியே விட்டுரும். கொஞ்ச நாள் பார்வையை கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கும்போது சட்டுன்னு பிடிங்கிட்டேன்.